வணக்கம். சினிமா முரசம் தேவிமணி. கேப்டன் விஜயகாந்த் மறைஞ்சு 3 நாள் ஆச்சு. அவருக்கு அந்த கூட்டத்தை பார்த்து மக்களே என்ன பேசுகிறாங்கன்னா, இவ்வளவு கூட்டம் எப்படி கேப்டனுக்கு வந்தது? இதே கேள்வி தான் அரசியல் தலைவர்கள் மத்தியிலையும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷம் அவர் வெளியே வரலை, முகம் காட்டலை. அவர் பேரில் அறிக்கைகள் வந்ததே தவிர அது அவருடைய அறிக்கைகளாக இல்லை. ஏன்னா விஜயகாந்த் உடல்நலம் இல்லாமல், பேசக்கூடிய திறன் இல்லாமல், உடல் நலிவுற்று உட்காரக்கூட முடியாமல் இருக்கார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் பிரேமலதா சொல்கிற மாதிரி 15 லட்சம் மக்கள் கூடுனாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் மட்டுமல்ல, அரசியல் வட்டாரத்துக்கு விடப்பட்ட ஒரு அறைகூவல். மத்திய அரசாங்கம் விழிச்சுக்கிடுச்சு. இந்த கூட்டம் இவ்வளோ தூரம் வருது, கட்டுக்கடங்கலை, அதனால் இந்த இடத்த விட்டு தீவுத்திடலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னோடனே மத்திய அரசாங்கம் தன்னுடைய உளவுத்துறையை இங்கே விட்டு இங்கே எல்லாத்தையுமே வேவு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு நீ அங்கே போக வேணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. தெலங்கானா அண்டு புதுச்சேரி மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை நீங்கள் இருக்கணும், இறுதிச் சடங்கில் கலந்துக்கிறணும் அப்படின்னு உத்தரவு போடுது. அதே நேரத்தில் தமிழக கவர்னர் ஆளுநர் RN ரவியை நீங்களும் போகணும், பேசணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு விடுது உளவுத்துறை மூலமாக. பொதுவாக அந்த தமிழிசை சவுந்தரராஜன் வாரத்தில் 3 நாள் இங்கே சென்னையில் தான் இருப்பாங்க. 2 மாநிலங்களுக்கு அவர் கவர்னராக இருந்தாலும் 3 நாள் இங்கே தான் இருப்பாங்க. அந்த ரோடு பூரா அடைச்சிக்கிட்டு தான் போலீஸ் வேன், மற்ற ஆம்புலன்ஸு, தீயணைப்பு வண்டி எல்லாமே இங்கே தான் இருக்கும். இங்கே வீட்டுக்கு ஒரு 3 சந்து தள்ளி தான் கேப்டன் விஜயகாந்தனுடைய வீடும் இருக்குது. ஆகையினால் இவர் அங்கே அந்த குடும்பத்துக்கு நல்லா அறிமுகமானவர், பேசக்கூடியவர், எதையுமே மனம் விட்டு பேசக்கூடியவர். பிரேமலதாவோட இவங்க 2 பேரும் சந்தித்து கிட்டத்தட்ட அந்த பேசியிருக்காங்க. அது எதுலேயும் வரலை, வீடியோக்கெல்லாம் வரலை. கவர்னர் இந்த அம்மாட்ட என்ன பேசினார், நிர்மலா சீதாராமன்ட்ட என்ன பேசினார், அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க, அனுதாபம் மட்டும் தெரிவித்தாங்களா, இல்லை அரசியல் ரீதியான அணுகுமுறையும் அங்கே தொடங்கி வச்சாங்களா அப்படிங்கிறது நம்ம ஒரு கேள்விக்குறி தான். அது சந்தேகம் தான். நிச்சயமாக இது ஒரு அரசியல் மீட்டிங்காக தான் இருந்தது. அவங்ககிட்ட சந்தித்து பேசுனது எல்லாமே. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அவங்க அவங்களுடைய உணர்வுகளை பிரதிபலித்தாங்க. அதே நேரத்தில் இந்த அரசியல் பிஜேபியினுடைய தலைமை பொன்னார் இருக்கட்டும், மற்ற யாராகட்டும், எல்லாருமே அந்த அரசியல் ரீதியாக பிரேமலதாவுடன் பேசியிருக்காங்க. அதனுடைய எதிரொலி தான், அதாவது கணவன் போயிட்டார். பொதுவாக நம்ம வீட்டு பெண்கள்லாம் எவ்வளோ கவலைப்படுவோம், முகம் கொடுத்து பேச மாட்டோம், அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கும். ஆனால் எத்தகைய அறிகுறியும் இல்லாமல் தெம்பாக இருந்தாங்க பிரேமலதாவுக்கு. காரணம் என்னன்னா, அவங்க 5 வருஷம் கணவனோட அந்த கடைசி கட்ட வாழ்வு தான் அந்த 5 வருடம். பேச முடியாமல், சுயநினைவு இல்லாமல், அவருக்கு அந்த சிகிச்சை செஞ்சு அவருடைய கண்கள்லாம் அப்படியே பழகி போச்சு. அவருடைய மரணம் அவங்களுக்கு பெருசாக பாதிக்கலை. அது மட்டும் இல்லை, அரசியலில் தான் ஒரு பெரிய சக்தி ஆகணுங்கிற ஒரு திட்டம் பிரேமலதாவோட இருக்குது, அழுத்தமாக இருக்குது. அதுக்கான வேலைகளெல்லாம் அவங்க செஞ்சிட்டே தான் வந்தாங்க. சரி, அது இவங்களுக்கு எந்த அளவில் இந்த மரணம் தூண்டி விட்டது, அதை நம்ம பொதுவாக பார்க்கலாம். 15 லட்சம் மக்கள் குடியிருக்காங்கிற கணக்கு அந்த அம்மாவுக்கு தெரியுது. போலீஸ் இருக்குது, முதலமைச்சர் மறுபடியும் வர்றாரு, அஞ்சலி செலுத்துகிறாரு. அப்போ ஏதோ ஒரு மாறுதல் இருக்குது. இந்த 15 லட்சம் மக்கள் எப்படி கூடுனாங்க? பொதுவாக 5 வருஷம் வெளியே வரல, எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறல. அப்படிப்பட்டவருக்கு 15 லட்சம் பேர் மக்கள் கூடுனாங்கன்னா அது எப்படி சாத்தியமாச்சு?
அதாவதுங்க ஒரு நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னா ஒரு அதாவது ஒரு நடிகர்னு வச்சுக்கோங்க. இப்போ நடிகரை பற்றி தான் நம்ம பேசணும், ஒரு தலைவரை பற்றி பேசணும். நடிகர் தலைவர் மக்கள் மனசில் ஆழமாக இடம் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மனிதனும் மாற மாட்டான். முக்கால்வாசி பேர், ஒரு 75% மாறவே மாட்டான். கடைசி வரைக்கும் அவர் தான் என்னுடைய தலைவர்னு இரும்பு பிடியாக இருப்பான். அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எடுத்துக்கங்களேன். அவருடைய மறைவுக்கு எத்தனை லட்சம் பேர் கூடினாங்க. அவர் என்ன கடைசி காலத்தில் என்ன ரொம்ப ஆக்டிவாக இருந்தாரா? இல்லை. ஆனால் ஆரம்ப காலத்தில், இந்த பராசக்தி காலத்தில் இருந்து அவர் என்னுடைய நடிகர் திலகம் என்னுடைய அப்படின்ட்டு ஆழ பதிஞ்சு வளர்ந்தாங்கல்ல. அவங்க பல்வேறு கட்சியில் இருக்கலாம், ஆனால் கடைசியில் அந்த சாகுற காலத்தில் தலையை காட்டிட்டு போவாங்க. தன்னுடைய தலைவனை, தன்னுடைய இதயம் கவர்ந்தவரை பார்க்கணும், ஒரு தடவையாவது பார்க்கணும். அது பார்க்க முடியாது. நம்ம அப்படியே போயிட்டு வந்துட்டு அப்படியே கும்பிட்டு போக வேண்டியது இதுதான். அப்படி ஒரு சூழ்நிலை இவருக்கு இருந்தது. ஏன்னா அசைக்க முடியாத ஒரு தலைவனார் இருந்தார் கேப்டன். திராவிட முன்னேற்றக் கழகத்தையே 3வது இடத்துக்கு தள்ளி இவர் எதிர்க்கட்சி தலைவராக மாறிய கட்டம் இருக்குல்ல, சட்டசபை தேர்தலில். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவனாக இருந்தவரை அவரை அசைக்க முடியுமா? மனசுலேயே வச்சுருந்தான், தொண்டர்கள் பூரா மனசில் வச்சுருந்தான். இறந்தவனா ஐயோ கடைசி தடவையாக போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்தான். அப்படி வந்தவன் இவருடைய இறப்புக்கு, மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில் இருப்பானா, ஆதரவு கொடுப்பானா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இதை எப்படியும் வளைச்சி போடணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் அரசியல் கட்சிகள் இருக்குது. இப்போ பாருங்கள், இனிமேல் அடுத்தடுத்து சந்திப்புகள் மத்திய அரசாங்கத்தில், அதாவது ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து இங்கே வரும். பிஜேபி தலைவர்கள் இங்கே வருவாங்க, அனுதாபம் தெரிவிக்கணும்னு சொல்லி வருவாங்க. இங்கே உள்ள அந்த அண்ணாமலை சும்மாவே சொல்லக்கூடாது, அவர் காய்களை நகர்த்துவார். ஏன்னா அவர் ஒரு சாதாரண சகுனியில் நம்பர் 1, ஆனால் சகுனித்தனத்தில் நம்பர் 1. இந்த அரசியலுக்கு சகுனித்தனம் இல்லைன்னா பாண்டவர்கள்லாம் பிரிஞ்சு போக முடியுமா? அப்படி ஒரு ஆள் ராஜதந்திரம்னு சொல்லிக்கலாம். அதை அமித்ஷாவும் சாதாரண ஆள் இல்லை. ஆக இந்த தேமுதிகவை தங்களுடைய அணிக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசில் ஆட்சியில் உள்ள பிஜேபி நினைக்கும். அதே நேரத்தில் இப்போ பிஜேபியை விட்டு விலகி இருக்கிற மாதிரி ஒரு பாவுலா காட்டும் எடப்பாடி கட்சி இருக்குல்ல, அதிமுக எடப்பாடி அணி இருக்குல்ல, அவங்க இவரை அங்கே போயிட விடாமல் தன்னுடைய அணிக்குள்ளே சேர்க்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுவார். ஏன்னா இவரை அங்கே விட்டுட்டா இவங்க கை ஓஞ்சு போகும். இவரை பற்றி கவலைப்பட மாட்டாது பிஜேபி. ஏன்னா இந்த விஜயகாந்த் வந்துட்டாரா, அவருக்கு இன்னும் எவ்வளோ மணிமண்டபங்க அப்படி இப்படின்னு சில அறிவிப்புகளை வச்சு அந்த ரசிகர்களை, தேமுதிக கட்சி தொண்டர்களை தம்பக்கம் இழுத்துக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அந்த கட்சிக்கு இருக்கும். ஆக எடப்பாடியை தான் இப்போ திண்டாட்டம், விட்டுடக்கூடாது, இதை விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி அவருக்கு ஒரு அரசியல் ரீதியான, அதாவது முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துருக்காங்க. 21 குண்டுகள் வெடிக்க முழு மரியாதையோடு, அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. கூட்டங்களை ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. இறுதிச் சடங்கில் அந்த கடைசி நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டார். ஆரம்பத்துலேயும் வந்தார் முதல்வர். கட்சி அமைச்சர்களை 2 பேரை கடைசி வரைக்கும் உட்கார வச்சு இந்த இறுதிச் சடங்கு முடிஞ்சு தான் நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அவர் 2 மந்திரிகள் அங்கே உட்கார வச்சார். ஆக திமுக, பிஜேபி, ஏடிஎம்கே இந்த 3 தேமுதிகவை தங்க அணிக்குள்ளே இழுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யும். இதை பிரேமலதா பயன்படுத்திக்குவாங்க. அவங்களுடைய கடைசி பேச்சை பார்த்தீங்களா? ஒரு கவலை இல்லை, முகத்தில் தெளிவாக இருந்தாங்க. அடுத்த ஜெயலலிதா நான் தான்டா, பிரேமலதா இங்கே இந்த ஜெயலலிதா தான், ஜெயலலிதாவுக்கு அடுத்த பிரேமலதா நான் தான் அப்படிங்கிற ஒரு இதில் மகிழ்ச்சியில், மன திண்மையில் இருந்தாங்க. சாதாரண பெண்மணியாக அதை நினைக்கக்கூடாது.
ஏன்னா இவ்வளவு கட்சி காப்பாற்றினதில் பிரேமலதாவுக்கு பெரும் பங்கு இருக்குது. இவருடைய அடுக்கு மொழியோ பெரிய கவர்ச்சிகரமான மொழியிலையோ அவருக்கு பேச தெரியாது. இருந்தாலும் அந்நியாருங்கிற ஒரு இமேஜை ஏற்படுத்தி கொண்டு முக்கியமான ஆட்களெல்லாம் தம் பக்கம் வச்சுக்கிட்டாரு. அது முழுமையாக பயன் தருமா? அது கேள்விக்குறி தான். ஆனால் நான் நம்பர் 1 சமாதி ஆக்குவேன் அப்படின்னா, அதாவது சமாதியில் நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்பர் 1 மாடர்ன் சமாதியாக நான் கட்டுவேன்னு ஒரு சபதம் எடுத்திருக்காங்க பாருங்கள். அதை அந்த சமாதி விழாவில் பல அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் கொண்டாந்து இன்னும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவாங்க. அது நமக்கு நல்லா தெரியுது. சரி, இதற்கிடையில் இந்த 2024 மக்கள் சபை தேர்தலில் இவங்க போட்டியிடுவாங்களா அப்படின்னா போட்டியிடுவது சந்தேகம்தான். ஏன்னா இவங்களுடைய கணக்கு எல்லாமே 2026 அந்த சட்டசபை எலெக்ஷனாக தான் இருக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆதரவாக தான் இருக்கும். அதைத்தான் பிஜேபியும் விரும்பும், திமுகவும் விரும்பும், மற்ற ஏடிஎம்கேயும் விரும்பும். ஏன்னா இவங்களுக்கு பங்கு கொடுக்க முடியாது, ஏற்கனவே நிறையா கட்சிகள் இருக்குது. ஆகையினால் இந்த பிரேமலதாவுடைய அணுகுமுறை, தேர்தலில் உள்ள அணுகுமுறை பல அரசியல் தலைவர்களை சாலிகிராமத்துக்கு வரவழைக்கும். இதுதான் என்னுடைய ஆர்வம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.